Yeah, let's get started here quickly. Good evening, sir. Good evening, ma'am. We'll get started here. Yes, sir. உங்கள் பெயர் என்ன? How are we going to write it in English? What's your What is- name? What's your name? So we'll go with that. What's your name? Then we can put it together. Very good. Here, உங்களுக்கு எவ்வளவு வயதாகிறது? How old How are you? old are you? How old are you? Well, sometimes it will be a little bit challenging to construct the sentence. Sentence கேள்வி வந்து அமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆன்சர் வந்து ஈஸியா பண்ணிடலாம். பட் நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதை தான் நீங்க கோர்வையா படிக்கணும். Tell us about yourself-ல நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? What are you doing? அப்படி சொல்லக்கூடாது. What do you do? What do you do? Present continuously சொல்லாம what do you do? Do plus do வந்து do, அந்த do பிரிச்சு simple presentலயே சொல்லிடலாம். What are you doing? What do you do? How do you do னா எப்படி இருக்கீங்க அது மாதிரி வருது. What do you do? So இதை கோர்வையா சொல்ல பார்க்கலாம். நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? Where do you live? Where? Look Do at you that. அதே மாதிரியே do நீங்க அப்படிதான் அது பிரிக்கணும். Look at this. Where Where do you live? இந்த live ரெண்டா பிரேக் பண்ணா do plus live. அந்த live? do plus live தான் வந்து where do you live? நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? எங்கே வசிக்கிறீங்கனாலும் ஓகே தான். Where do you live? Next. நீங்கள் திருமணமானவரா? Are you Are married? you married? Are you married? So கேள்வி கேட்கிறப்ப இதை கொண்டு வரணும். So இதை we will put it together. First எல்லா கொஸ்டின்ஸும் முடிச்சிருவோம். சிம்பிளா ஆன்சர் பண்ணுவோம்னா முழு வாக்கியமா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஆன்சர் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா? Have you ஹேவ்னு வராதுல்ல. அந்த ஹேவ் ரெண்டா பிரிக்கணும்ல. do do plus have. இப்ப do இப்ப சொல்லுங்க எப்படி வரும்? Do you have children? do you have Do you have children? இதுதான் வந்து have ரெண்டா பிரிச்சா do plus have. இந்த have வந்து மெயின் வெர்பாவே இருக்கு. Do you have children? Very good. First questions put it together. Answer ஈஸியா கொண்டு வந்துடலாம். உங்கள் பொழுதுபோக்குகள் என்ன? What's your hobbies? What are the are What are your hobbies? What are your Hobbies. hobbies வந்து ஸோ இந்த இடத்துல நீங்க கரெக்டா நோட் பண்ணிக்கணும், ரெக்கார்ட் பண்ணிக்கணும் கரெக்டா. வாட் ஆர் யுவர் ஃபைடா மேம் இது ஓகேங்களா? வாட் ஆர் யுவர் ஹாபிஸ்? இப்போ Okay, sir. ஒரே ஒரு ஹாபியை கேட்டீங்கன்னா எப்படி கேட்பீங்க? what is your What hobby? is your வாட் hobby? இஸ் யுவர் ஹாபி? தட்ஸ் ஆல். இப்போ ஹாபிஸ் இருக்கிறதுனால வாட் ஆர் யுவர் ஹாபிஸ் போறீங்க. வெரி குட். உங்கள் தினசரி நடைமுறை என்ன? எப்படி என்னன்னு ஆரம்பிப்பீங்க? வாட் Is What is your your daily activities? வாட் இஸ் யுவர் Daily activities. ரொட்டீன்னு சொல்லுவாங்க. The daily routine. Okay, sir. ரொட்டீன். வாட் இஸ் யுவர் டெய்லி ரொட்டீன்? டிப்பிக்கலா உள்ள கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன். எப்படி இதை கம்பைல் பண்ணும் அப்படின்னா ஒரு 25-30 கொஸ்டின்ஸை வச்சு ஆன்சரை கொண்டு வந்து நீங்க ஆன்சர் மட்டும் அவங்க கேள்வி ஒரே tell us about yourself give self introduction அப்படின்னு கேட்டாக்கா ஒரு கோர்வையா 25ல இருந்து 30 வாக்கியம் நீங்க பேசணும். அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா பேசலாம். உங்கள் கணவரின் பெயர் என்ன? What's your husband's name? So, what is the name? Name of your husband. அப்படின்னு சொல்லிடலாம். All right, here you go. உங்கள் கணவர் என்ன வேலை செய்கிறார்? எப்படி உங்கள் ஆரம்பிப்பீங்க? கணவர் What what job அப்படின்னு இந்த கொஸ்டின் வந்ததுனால what Okay. job எப்படி சொல்வீங்க? இந்த இடத்துல வாட் ஜாப்ல வாட் என்ன வந்துருச்சு. வேலை செய்யறீங்க? What job? Your husband? Your husband? What job you Husband what job your husband doing? is doing.
He's doing. கேள்வி அங்கேயே வந்துருச்சு, அதனால இந்த ஸ்டேட்மெண்டோட முடிக்கிறீங்க. கேள்வி வாட் ஜாப் யுவர் ஹஸ்பண்ட் இஸ் டூயிங், இப்படி சொல்லிட்டா போதும். What job your husband is Job doing? is done. இல்லத்தரசியாக இருப்பது உங்களுக்கு பிடிக்குமா? Do you like housewife? Do you like பீயிங் எ ஹவுஸ்வைஃப். being a housewife? நீங்கள் எப்பொழுது எழுகிறீர்கள்? When do you when do you, அப்ப சொல்லாம அப்படி. Wake up. Wake up. do you get upன்னு சொல்லலாம். Get up. get up? wake upன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. ஸோ when do you get up, when do you wake up. ஸோ இது எப்படி, இதை தான் கம்பைல் பண்ணி ஒரு கோர்வையா tell us about yourself அப்படின்னாலும், give self intro about yourself அப்படின்னாலும் இதை தான் நம்ம கொடுக்க போறோம். நீங்கள் தினமும் சமைக்கிறீர்களா? இது பாருங்க. Are you இது எதுக்கு இந்த கொஸ்டினை ஃபார்ம் பண்றோம்னா, இதோட ஆன்சர் தான் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோல வரப்போகுது. அங்க உங்களை பத்தி சொல்றப்ப அப்படி சொல்லுவீங்க. நீங்கள் தினமும் சமைக்கிறீர்களா எப்படி சொல்லுவீங்க? எப்படி ஆரம்பிப்பீங்க கொஸ்டின்? are இது ஏன் அப்படி கஷ்டமா இருக்கு? சிம்பிள் do you ப்ரெசன்ட். இப்ப do you ஆமா, குக்கர் ரெண்டா உடைச்சாக்க டூ பிளஸ் குக். அப்ப டூ யூ குக்னு தானே ஆரம்பிக்கணும். Do you cook daily? Do you cook daily? Very good. Very good. ஸோ இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணிட்டு நீங்க மைண்ட்ல வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு ஆன்சரா கொண்டு வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணிடலாம். ஒரு 20-25 சென்டென்ஸ் ஈஸியா பேசலாம். நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? ஸோ நான் டெய்லி குக் பண்றேன்னு சொல்லிட்டு நான் இது சமைப்பேங்கிறதையும் நீங்க சொல்லணும். நீங்கள் என்ன சமைக்கிறீர்கள்? வாட் do you cook daily? வாட் டு யூ குக்? டெய்லி வேண்டாம், இல்ல இதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி நான் குக் What do பண்றேன். you cook daily? வாட் டு யூ What do குக்? you cook? அவ்வளவுதான், முடிஞ்சது. இதை கம்போஸ் பண்ணணும். இது இப்படியே ஆன்சர் நம்ம கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோர்வையா பேசிட்டா போச்சு. நீங்கள் டிவி பார்க்கிறீர்களா? Do you watch TV? You watch TV. வெரி குட். அது கரெக்டா அது கம்போஸ் ஆகிட்டு பாருங்க. போ அப்படி வந்துடும் பாருங்க. டு யூ வாட்ச் டிவி? உங்களுக்கு பிடிச்ச தொலைக்காட்சி நிகழ்ச்சி எது? What is your favorite program? டிவி ப்ரோக்ராம். TV. வெரி குட், வெரி குட். What is your favorite TV program? TV program. சூப்பர். நீங்கள் புத்தகங்கள் படிக்கிறீர்களா? எப்படி ஆரம்பிப்பீங்க கொஸ்டின்? Do you read the books? அவ்வளவுதான் வந்துச்சு பாத்தீங்களா? அப்படியே Do you வந்துச்சு. read books? Do you read books? சூப்பர். சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கு, அப்படியே கொண்டு வந்திருக்கு. சூப்பர். நீங்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறீர்களா? Do you use smartphone? அவ்வளவுதான். Do you use smartphones? Very good. நீங்கள் இசையை விரும்புகிறீர்களா? Do you like music? Yes. Do you like music? ஸோ இதில் ஆன்சர் பண்ணுறப்ப கேர்ஃபுல்லாக இதை எடிட் பண்ணணும், ஸ்கிரிப்டை ரெடி பண்ணணும், கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் அடிக்கடி வெளியே போவீர்களா? எதுனாலும் ஓகே. Do you go outside frequently? இப்போ பாருங்க, do you go out often சொல்லுவாங்க. Often. சொன்னாலும் தப்பு இல்லை. ஆஃபன். அடிக்கடி ஸ்ட்ராங்கா யூஸ் பண்ணணும். ஆஃபன். அடிக்கடியா லைட்டா யூஸ் பண்ணணும்னாக்க I go out often. நீங்கள் ஏதேனும் வகுப்புகளுக்கு செல்கிறீர்களா? Do you go any classes? Do you go? எங்கேயோ விட்டுட்டு ஏதோ ஒன்று விட்டுட்டீங்க பாருங்க. Do you go?
என்ன விட்டீங்க? ஒரே ஒரு வார்த்தை விட்டீங்க. எனி கிளாஸஸ்க்கு முன்னாடி என்ன வரும்? இந்த ஏதேனும் you go to Go to. Okay. அவ்வளவுதான். இதை நோட் பண்ணிக்கிட்டா போதும். இது yes, பேசிக்கா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றது. உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பேஸை யூஸ் பண்ணி எங்க வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உங்கள் கல்வி தகுதி என்ன? what is your educational qualification? வெரி குட். வாட் இஸ், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா. யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். வாட் இஸ் யுவர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்? நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்களா? Do you speak English? Do you speak English? Very good. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு ஆர்வமா? திறன்கள் Do you have interest to learn? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? Do you have interest to learn? இதுல இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் டு லேர்ன். இப்போ இப்படி போடலாமா? To இப்படி learn. போடலாமா? இப்போ ஆர் யூ Are you இன்ட்ரெஸ்டட் இன், இன்ட்ரெஸ்ட்க்கு அப்புறம் இன்னுக்கு அப்புறம் ஜெரண்ட் வரணும். லேர்னிங், Study, learning, interested in learning? நியூ New? ஸ்கில்ஸ். new skills. New skills. ஆர் Are you interested in? யார் இன்ட்ரெஸ்டட் இன் லேர்னிங்? இப்ப Learning new இவங்க சொன்னது வந்து தப்பு இல்ல, பட் ரொம்ப அக்யூரேட் கிடையாது, பட் தப்பு கிடையாது. டு யூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் இன் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ்? இப்படிதான் நீங்க அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ண வந்துருவது, பட் பிராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறீர்களா? Are you using? இன்னொரு வாட்டி. அப்படின்னா என்னங்க Are சார்? you சமூக ஊடகங்கள்ல social சோஷியல் media? சோஷியல் Are you மீடியா. using social media? யூடியூப், வாட்ஸ்அப், ட்விட்டர் தான். ஓ சமூக. ஓகே. டு யூ யூஸ் Do போட்டுக்கிறீங்களா? you use Do you use social? அவ்வளவுதான் சோஷியல் மீடியா. social media? நியூஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா ரெகுலரா இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. Do you use social media? டு யூஸ் சோஷியல் மீடியா. ரைட். வார இறுதிகளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? What do you do? What do you do in weekend? இப்ப அமெரிக்கன் இதுல சொல்லணும்னா வாட் டு யூ டூ சொல்லிட்டு ஆன் வீக்கெண்ட்ஸ். On weekend. பிரிட்டிஷ்ல சொல்லணும்னா அட் வீக்கெண்ட்ஸ். Okay. டு யூ டூ வாட் டு யூ டூ? What do you do on weekend? மீடியாலாம் அமெரிக்கன் இங்கிலீஷா தான் இருக்குது. அதனால நீங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ரொம்ப இது தரவா பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். வாட் டு யூ டூ ஆன் வீக்கெண்ட்ஸ்? உங்கள் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? What is your children doing? ஈஸ் What- வராதுல்ல. What was? Sorry, what was? வாட் வாஸ் வராதுல்ல. What are you? What are you doing? வாட் ஆர் யுவர் சில்ட்ரன் Your What are children your children சில்ட்ரன் டூயிங். அவ்வளவுதான். doing? What are your children doing? அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர். நீங்கள் உங்கள் குழந்தைகளின் படிப்பில் உதவுகிறீர்களா? எப்படி ஆரம்பிப்பீங்க? Do you Do you help? help? ஹெல்ப். வெரி குட். ஹெல்ப்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் போட்டுருங்க. Do you help? Your Do you help uh, your children studies? பாருங்க, சில்ட்ரன் போட்டுட்டு Children studies இன் in தேர் ப்ளூரல் in ஸ்டடீஸ் their studies. Okay. நோட் பண்ணிக்கிங்க. இதுதான் Do you நீங்க help your children in their children in studies? their studies. செல்ஃப் இன்ட்ரோ அழகா எழுதி ஆன்சர் மட்டும் எடுத்து கொடுக்கணும். இதை நம்ம ஆன்சரா கன்வெர்ட் பண்றப்ப அது ரொம்ப கோர்வையா வரும். 25-30 கொஸ்டின் நீங்க போட்டு அந்த ஆன்சர் கொண்டு வந்து ஆன்சரை மட்டும் கம்பைல் பண்ணி அதை அப்படியே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி படிச்சு பார்த்து பேசி பார்த்து கேட்டு பார்த்துட்டு அனுப்பணும். அப்ப எங்க நீங்க போனாலும் உங்களை பத்தி சொல்லுங்கன்னா ஒரு 10 நிமிஷம் சாலிடா பேசலாம். Do you help your children
Do you help your children? in their studies? Yes, உங்கள் எதிர்கால இலக்குகள் என்ன? What is your future plans? Yeah. So what are-னு போட்டுருங்க. What are your future What are your future plans? Future Plural ல plans. கேக்குறாங்க. இல்லத்தரசியாக எப்படி நீங்கள் உணர்கிறீர்கள்? How do you feel about housewife? Outside. How do you feel as போடலாமா? As okay. As Housewife. வெரி குட். இப்போ என்ன நம்ம பண்ண போறோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ண போறோம். இது எல்லாத்துக்கும் முழு வாக்கியத்துல ஆங்கிலத்துல நம்ம ஆன்சர் பண்ண போறோம். பார்க்கலாம். உங்கள் பெயர் என்ன? இது நோட் பண்ணிக்கிங்க உங்களோட இதுல. மை எப்படி ஆரம்பிப்பீங்க? முழு My name வாக்கியம். is. My name is. உங்க நேம் போட்டுக்கோங்க. மை நேம் இஸ். குயிக்கா பண்ணுங்க. இது ஃபுல்லா கம்பைல் பண்றோம். My name is. 25-30 கொஸ்டின் கடகடன்னு ஓடிடும். Okay, sir. உங்களை பத்தி செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்குறப்ப நீங்க ஆன்சரை மட்டும் நீங்க ஸ்கிரிப்ட் பண்ணிட்டா போதும். கொஸ்டினை வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு வயதாகிறது? I am ஐ ஆம்னு உங்க ஏஜை போட்டுக்குங்க. years old. அந்த ஓல்டையும் போட்டுக்குங்க. Yes, sir. மை ஏஜ் இஸ்ன்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. நத்திங் ராங். ஐ ஆம் மை ஏஜ் இஸ் அப்படின்னு சொன்னா கூட தப்பு கிடையாது. நத்திங் ராங். உங்களுக்கு வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுதான் வந்து கிளாசிக். இது ஐ ஆம்னு சொல்றது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்ப நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றேன். I am a homemaker. வெரி குட். வெரி குட். நீங்கள் எங்கு வசிக்கிறீர்களுக்கு என்ன இங்கிலீஷ்ல சொல்லுங்க. வேர் டு யூ லிவ்? இந்த டூ பிளஸ் லிவ் ஆட் பண்ணிக்கணும். ஐ ஆரம்பிங்க. I live in Chennai. ஐ லிவ் இன் சென்னை. இப்போ உங்களுக்கு ஊர் ஏதோ ஃபரிடா மேம், நீங்க என்ன ஊரு? நீங்க நான் கன்னியாகுமரி சார். வெரி குட். வெரி குட். ஐ லிவ் இன் ஆன் இல்ல இன். கரெக்டா நோட் பண்ணி கம்பைல் பண்ணணும். நான் படிச்சு காட்ட சொல்லுவேன். நீங்க இதை மட்டும் படிச்சு காட்டணும். ஆங்கிலத்துல Okay, உள்ள sir. பதில்களை மட்டும் படிச்சு காட்டணும். அது கோர்வையா. Okay. Are you married? Yes, Yes. I am married. I am married. Yes. இப்ப ஐ எம் மேரிட்னு போடலாம். எஸ்ன்னு போட்டாலும் தப்பு இல்லை. நீங்க படிக்கிறப்ப எஸ் இருக்காது. நீங்க ஐ எம் மேரிட் உங்களை பத்தி நீங்க சொல்றீங்க. எஸ் ஐ எம் மேரிடுங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். உங்களுக்கு குழந்தைகள் இருக்கிறார்களா? Yes, No. I have a daughter and a son. ஐ ஹாவ் 2 children அப்படின்னு போடுறோம். I வெரி have குட். 2 children. Okay. நீங்க டாக்டர் சொன்னா அதை நீங்க போட்டுக்கலாம். Okay, sir. 1 daughter 1 son. ஐ ஹாவ் 2 children. இவ்வளவுதான். இந்த அளவு பண்ணாலே போதும். அப்படியே நம்ம அப்படியே கொண்டு வருவோம் அடுத்தடுத்து. உங்கள் பொழுதுபோக்குகள் என்ன? My Listening to hobbies are music. listening to hobbies music. My My hobbies hobbies are 2 சொல்லணும் மினிமம். listening to music, Listening to music. exercising daily, cooking. Very good. Listening, cooking, doing exercise. இங்க இடத்துல அண்டு போட்டுருந்து Yes, sir. 3 இருக்கு. 2 மினிமம் நீங்க சொல்ற மாதிரி இருக்குது. வெரி குட். Okay, sir. சூப்பர். உங்கள் டெய்லி வாட் இஸ் யுவர் டெய்லி ரொட்டீன்? நீங்க ஒரே வாக்கியத்துல சொல்லலாம். காலையில, மத்தியானம், ஈவினிங். வாட் இஸ் யுவர் டெய்லி ரொட்டீன்? My daily My routine day is is to பாருங்களேன், இது ஒண்ணும் இல்ல. My daily routine is to My daily routine is to. take care of my family. Yes, sir. Take care of my Family. அதுல வந்து நீங்க வந்து buying of well. like cooking. like cooking. நீங்க வந்து ஏதாவது ஒண்ணோ ரெண்டோ போடலாம். லைக் Sir, குக்கிங். சொல்லலாமா sir? I take a lot of interest by maintaining my health. வெரி குட். There are- நீங்க வந்து அந்த வீட்டை மெயின்டைன் பண்றதுல இருந்து
கிட்ஸை ரெடி பண்றவங்க நீங்க சொல்லிக்கலாம். குக்கிங், எக்ஸசைசிங் சொன்னீங்க இல்லையா? I take a lot of interest in maintaining my health. வெரி குட், வெரி குட். இப்ப நீங்க அது வேற ஏதாவது சொல்லுங்க. குக்கிங், எக்ஸசைசிங், வேற என்ன சொல்லுவீங்க? இதுல ஒரு 4-5 இது போடலாம். குக்கிங் மாதிரியே, எக்ஸசைசிங் மாதிரியே. யூ கேன் திங்க் த்ரூ எவ்ரிடே நீங்க பண்றத நீங்களே இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மெயின் பாயிண்ட் வந்து என்னன்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுல அந்த ட்ரூத், உண்மை இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்களோ அது இருக்கணும். சில பேர் குக் பண்ணுவாங்க, சில பேர் குக் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சில பேர் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சில பேர் ரொம்ப தெளிவா அது பண்ணுவாங்க. ரைட்? டெய்லி டேக்கிங் கேர் ஆஃப் Taking care of. ஹோம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். நீங்க இதை ஆட் Care பண்ணிக்கலாம் of. உங்களுடைய டெய்லி ரொட்டீன்ல. என்ன Okay, இது sir. பண்றதுன்னு பாத்துங்க. உங்கள் கணவரின் பெயர் என்ன? வாட் இஸ் My husband's name the is. நேம் ஆஃப் மை ஹஸ்பண்ட் இஸ்? Oh, அப்படி போடுங்க sir. அப்படின்னா தெளிவா இருக்கும். அது Okay, sir. இஸ் The name of my husband is. மை ஹஸ்பண்ட் இஸ் அ ஹஸ்பண்ட் இஸ் ஆனோ ஏவோ போட்டு, ஒரு இன்ஜினியர்னா ஆன் இன்ஜினியர் வரும், டாக்டர்னா இஸ் டாக்டர், இப்போ பிசினஸ் மேன்னா ஏ பிசினஸ் மேன். அதை நீங்க போட்டுருங்க. நான் வந்து ஏ போடுறேன், ஆன் போடுறேன். உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை போட்டுக்கோங்க. Okay, sir. பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப். Yes. எஸ், ஐ என்ஜாய், ஐ லைக் பீயிங் கொஸ்டின்ல இருந்து எடுத்துடலாம் நீங்க. I like being a housewife. அவ்வளவுதான், முடிஞ்சது. ரொம்ப சிம்பிளா, தப்பே இல்லாம போகணும்னாக்கா அப்படியே கொஸ்டின் அப்படியே கொண்டு வரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கொஸ்டினை கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். யூ லைக் பீயிங் ஹவுஸ் ஒய்ஃப், அப்ப இந்த பீயிங் போடுறதுக்கு உங்களுக்கு யோசனையா இருந்தது, ஞாபகம் இருக்குதுங்களா? Yes, ஆனா sir. வந்துட்டோம்னா ஆன்சர் அவ்வளவு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. Yes. நீங்கள் எப்பொழுது எழுகிறீர்கள்? when do you wake up or get up? இப்ப இதையே போட்டுடலாம் நீங்க. ஐ I get up ஐ கெட் at அப். 6 a.m. வெரி குட். ஐ கெட் அப் அட் 6 AM. வெரி நைஸ். இப்ப பாருங்க எவ்வளவு ஈஸியா வருது பாருங்க ஆன்சரு. இதை நீங்க ஒன்னா கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் லுக் அட் திஸ். நீங்கள் தினமும் சமைக்கிறீர்களா? டு யூ குக் டெய்லி? Yes, வெரி குட். ஐ குக் டெய்லி. I cook daily. எஸ் போட்டாலும் தப்பு இல்லை, எஸ் போட்டு போட்டாலும் தப்பு இல்லை. Okay, நீங்க sir. Okay, sir. tell us about yourself-ல இது எல்லாமே கொண்டு வர போறீங்க நீங்க. Look at that. What do you cook? டெய்லி பொதுவா என்ன குக் பண்ணுவீங்க? ஐ குக். I cook ஐ குக் ஏதாவது ஒரு 2 டிஷ் சொல்லலாம். நீங்க உங்களுக்கு பிடிச்ச டிஷ், அடிக்கடி குக் பண்ற டிஷ். variety of dishes. வெரைட்டி, வெரி குட். வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் லைக்னு சொல்லி ஒரு 2 இது சொல்லுங்க உங்களோட ரொம்ப ஃபேவரட். நீங்களே எழுதிக்கலாம், தப்பு இல்லை. இப்ப டெய்லி இப்ப ஈவினிங் டிஃபன் ஏதோ ஒண்ணு, மார்னிங் டிஃபன் ஏதோ ஒரு ஃபேவரட் இருக்கும், நீங்க போட்டுக்கலாம். அந்த லைக் போட்டு ஒரு 2 இது போட்டுக்கோங்க. நீங்க do you watch TV? Yes, எஸ், ஐ வாட்ச் டிவி. இப்ப நீங்க சொன்னீங்க ஐ வாட்ச் டிவி இந்த ஈவினிங், இப்படி ஏதாவது ஒண்ணு போடலாம். I watched it. நீங்களா போட்டுக்கலாம். நீங்க மார்னிங்ல பாக்குறீங்களா, ஆஃப்டர்நூனா, ஈவினிங்கா அப்படின்னு Okay, உங்க sir. டயத்துக்கு எது. உங்களுக்கு பிடித்த தொலைக்காட்சி மை ஃபேவரட் டிவி ப்ரோக்ராம் இஸ். இது உங்க My ஃபேவரட். favorite TV program is Super Singer. சூப்பர். இந்த இடத்துல உங்களுடைய இதை போட்டுக்கலாம். Okay, sir. உங்களுக்கு என்னவோ அதை போட்டுக்கலாம். எதுவா இருந்தாலும் எது கரெக்டோ அதை போட்டுக்கோங்க. அப்ப ஃப்ளூயன்சி வரும். நீங்க உண்மையை சொல்றப்ப உங்களுக்கு ஃப்ளூயன்சி ஆட்டோமேட்டிக்கா வரும், தடங்களே இருக்காது. நீங்கள் புத்தகம் படிக்கிறீர்களா? No. நோ, நோ, ஐ டோன்ட் ரீட் புக்ஸ்.
நீங்கள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துகிறீர்களா? Yes. Yes. சூப்பர். அதேதான் Use smartphone. I use I more. use smartphone. Smartphones, sir. The smartphone. Yes, sir. நீங்கள் இசையை விரும்புகிறீர்களா? Yes. I Yes. like music. I like melody music. I like listening to music. I like listening to music. நீங்கள் அடிக்கடி வெளியே போகிறீர்களா? எஸ் or no No. சொல்லி. No. Yes. இப்ப Yes. I go out often. Or I don't go out often. Often. Yes, இது sir. எல்லாமே நோட் பண்ணாதான் நான் கேட்கிறப்ப நீங்க அதை கோர்வையா படிக்க Yes, sir. முடியும். Yes, sir. Very good. Yes. நீங்கள் ஏதேனும் வகுப்புகள் செல்கிறீர்களா? வகுப்புகளுக்கு Yes. 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 I go to அதை I மென்ஷன் go to yoga class. வெரி குட். சில பேருக்கு வந்து I go to English learning, the English language classes. Yes. Yeah, and English class also. English language class. உங்கள் கல்வி தகுதி என்ன? So I am I am a MCom. I am a MCom graduate. an MCom போடணும். ஏன்னா ஏங்கிற சவுண்ட் வர்றதுல And yeah, okay. Sir. நீங்கள் ஆங்கிலம் பேசுகிறீர்களா? I will try to. Yeah, I speak English. தைரியமா சொல்லலாம். I speak little or I speak English. புதிய திறன்களை கற்றுக்கொள்வதில் உங்களுக்கு are you interested in learning new skills? Yes. Yes. I am interested. I am interested அதேதான் I am interested in learning. அப்படியே in போட்டு learning my English skills. English. வெரி குட். நீங்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தி எது பண்ணாலும் சரி யூடியூப்போ வாட்ஸ்அப்போ Yes. I use. I use social media. அப்படி போடணுமா சார்? இல்ல I use மென்ஷன் social. பண்ணணுமா? நீ உங்க இன்ட்ரோலே கொடுக்கலாம். உங்க ஹாபியில வரும். இப்ப இது எல்லாமே நீங்க ஆன்சர் பண்றப்ப உங்களை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும் உங்களுக்கு. வார இறுதிகளில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? I spend time with my இப்ப பாருங்க I spend time with my I family. spend Time with my family. இது வந்து ஒரு ஆன்சரா இருக்கலாம். பொதுவா வீக்கெண்ட்ல தான் அது வரும், ரைட்? I spend time with my family on weekends. நீங்க வேற எதுனா I spend time for seeing English grammar. yeah, I go to English movies. I go to movies. நீங்க எப்படி வேணாலும் பண்ணலாம்னா உண்மையா இருக்கணும். I go to temples இருக்கலாம். அது I go to some I travel at times. எதுவா இருந்தாலும் நீங்க வந்து உங்களுக்கு என்னவோ அதை தான் ஆன்சரா எடுத்துக்கணும். I'll give you some time. நீங்க அதை எழுதிக்கிங்க. உங்களோட ஆன்சரை மைண்ட்ல கொண்டு வந்து இது எல்லாமே கம்போஸ் பண்ணும். அது எப்படி சார் இங்கிலீஷ் கிராமர் பாக்குறதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். I spend time in learning English language or English language எப்படி போடலாம்.
I spend time in learning. I spent. இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொதுப்படையா கூட போட்டுடலாம் நீங்க. ஆர் இங்கிலீஷ் கிராமரும் போடலாம். Okay, sir. So what are your children? இப்ப பாருங்க, பொதுவா வந்து they are in college, they are in school அப்படிங்களா? They are My daughter, they are working. my daughter is married, currently lives in the US. Very good. இப்ப அதையே நீங்க போட்டுடலாம். அதே போடுவாங்க சார். அப்படி போடலாம். எப்படின்னா அது சிம்பிள் ஆகணும். My daughter is in US. My daughter is in US. My son Works in the private sector. My son is working My son in is a private working company. is working in private company. அதே மாதிரி ஃபரிடா மேம் உங்களுக்கு நீங்க போட்டுக்கலாம். Okay, sir. நீங்கள் உங்களுக்காக படிப்பில் உதவினீர்களான்னு கூட வச்சுக்கலாம். இப்ப எல்லாம் பாஸ்ட்ல போயிட்டுனா டிட் போட்டுக்கலாம். டிட்னு போடுறப்ப பாஸ்ட்ல நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா? பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா எஸ் ஐ ஹெல்ப் தம் இன் their homework அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. இதை ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா ஃபரிடா மேம் உங்க கிட்ஸுக்கு? I have no kids, sir. ஓகே, அப்படியே நோட் பண்ணிக்கலாம் நீங்க. Yes. I help children. இல்லைன்னா இப்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னா ஐ ஹாவ் ஹெல்ப் முன்னாடி பண்ணியிருக்காங்க அவங்க படிக்கிறப்ப, இப்ப அவங்க படிக்கல. ஐ ஹவ் ஹெல்ப் மை சில்ட்ரன் I have helped my இன் children their ஸ்டடீஸ். in their studies. ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வந்து அழைச்சிட்டு வந்தா கூட அதுதான். வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ்? 2 பிளான் சொல்லணும். மை ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆர், இப்படிதான் ஆரம்பிக்கணும் நீங்க. முழுமையா பேசுறப்பதான், முழுமையான வாக்கியம் இருக்கிறப்பதான் பிளான்ஸ் ஆர் டு பிகம், இப்படி போடலாம். நீங்க ஏதாவது ஒன்னோ ரெண்டோ நீங்க Yoga ஒண்ணுதான் teacher. சொல்ல போறீங்கன்னா மை ஃபியூச்சர் பிளான் இஸ் டு, My future plans are இப்படியே to போடலாம். become நீங்க ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறீங்கன்னா 2 வந்து நம்ம யோசிக்கலாம். மை ஃபியூச்சர் பிளான் இஸ் டு பிகம், என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்க? is to become yoga teacher. Become a yoga teacher. Very good. ஃபரிடா மேம் நீங்க உங்களோட இதை போட்டுக்குங்க. Okay, sir. இல்லத்தரசியாக how do you feel? இப்ப பொதுவா வந்து ஐ ஃபீல் ப்ரௌட். I feel proud. Being housewife. பீயிங் விடுங்க, ஆஸ் அ ஹவுஸ். I feel proud as a ஹவுஸ் ஒய்ஃப் as a ஆர் ஹோம் மேக்கர் நீங்க போடணும். சிங்கிள் வேர்டு ஹவுஸ் ஒய்ஃப் வரும். இப்ப எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒரு குயிக்கா ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இது எப்படி பண்ணணும்னா அந்த இங்கிலீஷை மட்டும் கொண்டு வரணும். எனக்கு படிச்சு காட்டலாம், இங்கிலீஷை மட்டும்தான் படிக்கணும். நான் மூவ் பண்ணிட்டே போவேன். உங்களோட இது வந்து ஆன்சர் கரெக்டா சொல்லணும். அதை சொல்லலாம். அப்புறம் நீங்க வீட்ல ஸ்கிரிப்ட் பண்ணி நீங்க எனக்கு ஆடியோ கட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ கோதை மேம் இல்ல yes sir. கோதை நான் மேம் start ஸ்டார்ட் பண்றேன். பண்ணுங்க. Yes sir. இந்த இங்கிலீஷ் கொஸ்டினை படிக்கக்கூடாது, தமிழ் கொஸ்டினை படிக்கக்கூடாது. Only answers. ஒன்லி Only answers. ஆன்சர் the full name அப்படி வரணும். நீங்க ஸ்டார்ட் Okay பண்ணுங்க. sir. My name is Kodai. I am 48 years old. I am a homemaker. I live in Chennai. Yes, I'm married. I have 2 children and I have a daughter and a son. My hobbies are cooking, listening to music and doing exercises. My daily routine is to take care of my family
I take a lot of interest in maintaining my health. The name of my husband is Sivashankar. My husband is a lab technician. Yes, I like being a housewife. I get up at 6 a.m. Yes, I cook daily. I cook variety of dishes like idli and fried rice. Yes, I watch TV in the evening. My favorite TV program is Super Singer. No, I don't read books. Yes, I use smartphone. Yes, I like listening to music. No, I don't go out often. Yes, I go to yoga class and also class English language class. I am an MCOM graduate. I speak English. Yes, I am interested in learning English skills. Yes, I use social media, YouTube and Instagram. I spend time with my family. My daughter is in US. My son is working in a private sector. Yes, I have helped my children in their studies. My future plans is to become a yoga teacher. I feel proud as a housewife. சூப்பர். இப்போ நீங்க அந்த சின்னது ட்வீட் பண்ணோம். My son is working in private sector. ஏன் வேண்டாம்? Okay, sir. In private sector. கம்பெனின்னு போடுறப்ப ஏ போடலாம். பிரைவேட் ஆ. செக்டர் போடுறப்ப ஏ எடுத்துடணும். ரொம்ப Okay, sir. நல்லா பண்ணீங்க. இப்போ வந்து அந்த எஸ் எல்லாம் கட் பண்ணிடலாம். ஏன்னாக்கா அந்த கேள்வியை எதுக்கு கொடுத்தோம்னா அந்த ஆன்சர் வேணுங்கிறதுக்காக கொடுத்தோம். Okay, sir. இப்ப அந்த எஸ் இதெல்லாமே இது பண்ணிட்டு நீங்க அந்த ஒரு முழு வாக்கியமாவே நீங்க அந்த ஒண்ணு ரெண்டு இடத்துல எஸ் பண்ணீங்க. எதுக்குன்னா உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேக்குறாங்க இல்ல உங்களை பத்தி ஒரு Oh, ஒரு sorry. Okay, okay. அப்படிங்கிறப்ப அப்படி இது பண்ணா போதும். Okay, okay, sir. வெரி குட், வெரி குட் ஜாப் மேம், வெரி குட். Thank எனக்கு you, sir. மட்டும் நீங்க ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எனக்கு ஆடியோ வழக்கம் போல நீங்க கட் பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அடுத்தடுத்த sure. கிளாஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இது ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டினர் தான். அது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் நம்ம எப்படி பேசுறோங்கிறது நம்ம கொண்டு வரலாம். வெரி குட், வெரி Sure, குட். sir. Thank you, sir. எஸ் ஃபரிடா மேம், அது மட்டும் நீங்க படிச்சு காட்ட முடியுமா உங்களோடது? Yes, sir. Yes, sir. My Yes. name is Farida. I am 31 years old. I am working in Canara Bank as officer. I live in Tirunelveli, but my native in Kanyakumari. Yes, I am married. No, I have no children. My hobbies are listening to music and reading storybook and helping to my sister. My daily routine is to going office and preparing some competitive examination. The name of husband is Arun. My husband is a businessman. Yes, I am. I like being a housewife. I get up at 7 a.m. No, I cook weekend only. I cook variety meals like poriyal and some avial type. Yes, I watch TV if I get time. My favorite TV program is in Vijay TV Cook with Komali and live program. Yes, whenever I get time, I read novel book. Yes, I use smartphone. Yes, I like melody music like Ilayaraja song. Yes, I go out often. Yes, I go to uh, I go to என்ன கிளாஸ்? English class. I have no time to. Yes, I go to English class. What is it? I am MCOM MBA graduate. Yes, I speak English. Yes, I am interested in learning my English skill. I yeah, I use social media like YouTube and Facebook. I spend time with my family and shopping with my husband. I have no. சொல்றது வராது. Yeah, that's okay. Keep What a future plan? My favorite plan is to become a manager, and I have one plan to construct a new house. And I feel proud as a housewife. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ஹெல்பிங் டு நீங்க நீங்க எழுதி எனக்கு அனுப்புங்க. எனக்கு Okay, ஆடியோ கட் பண்ணி அனுப்புங்க. சின்ன சின்ன அந்த தப்பை மட்டும் நான் சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான், அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் Okay. இப்படிதான் இதை கொண்டு வரணும். நீங்க உங்களை பத்தி Okay, sir. பேசணும், உங்க ஜாப் பத்தி பேசணும். இப்படி பேசுறப்ப நிறைய ஐடியா கிடைக்கும். முனிஷ் மேம், பேசலாமா, பண்ணிடலாமா, படிச்சிடலாமா? மெயினா நீங்க வந்து இந்த மாதிரி சந்தர்ப்பத்துலதான் நம்ம படிச்சாலே போதும், நம்ம மைண்ட்ல வந்துடும். நம்ம படிக்கிறோம், இதான் நம்மளோட டோனு, நம்மளால முடியுது
அப்படின்னு முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்ப அதுக்கப்புறம் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா பாருங்க, கொஸ்டின் ஃபார்ம் பண்றதுல இருந்து எல்லாமே இன்னைக்கு நீங்க தான் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. நான் நீங்க சொன்னதை எழுதுன அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க வந்து வெவ்வேறு இது உங்களுக்கு வேணும், இந்த ஏரியா பத்தி நான் பேசணும் அப்படின்னா கூட நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் தமிழ்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பாத்தீங்களா, இந்த தமிழ்ல அது பண்ணி வைக்கிறப்ப நமக்கு பேஸ் ரொம்ப இருக்கும், ரொம்ப ஈஸியா கொண்டு வந்துடலாம். நிறைய பேர் அதை யோசிக்க மாட்டாங்க, மதர் டங்க வச்சு கொண்டு வரலாம், ரொம்ப பிரமாதமா கொண்டு வரலாம். அதுக்கு பேஸ் ஒர்க்கை பண்ணிட்டோம்னா அதுவும் ஸ்கிரிப்ட்ல தான் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் கடைன்னு நீங்க டெவலப் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஒண்ணுத்துக்கு ஒய் போட்டு கூட நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஏன் 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 ஐ யூஸ் சோஷியல் மீடியானா ஏன்னு கேட்கலாம், ஏன்னு ஒரு ஒரு கொஸ்டின் போடலாம். இப்போ ஐ ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபேமிலி, எனக்கு வீக் டேஸ்ல எனக்கு டைமே இருக்கிறது இல்லை, அதனால வீக்கெண்ட்ல அதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. எல்லா இதுக்குமே வந்து ஒரு ரீசன் கொடுக்கலாம். இல்ல சார் நீங்க எப்படி உணர்வு, ஏன் ப்ரௌடா இருக்கீங்க அப்படின்னா நான் ஐ ஃபீல் ப்ரௌட், ஏன் ப்ரௌடா இருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பட் இந்த பேஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஜெனரலா பேசுறது இருந்து எல்லாத்துக்குமே those things are very important. இப்ப இதுல வந்து ஏதாவது மிஸ் ஆயிருக்கு, வேற ஏதாவது ஒரு ஏரியா பத்தி பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜாப் சீக்கரா இல்ல ஒரு ஜாப பத்தி பேசுறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாப், இப்ப ஜாப பத்தி பேசலாம், ஜாப் சீக்கிங் பத்தி, ரைட். இன்னொன்று வந்து இப்ப கேம்பஸ் இன்டர்வியூல வந்து செலக்ட் ஆவாங்க. இப்ப அவங்களுக்குன்னு சில கேம்பஸ் இன்டர்வியூக்குன்னு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அடிப்படையில அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்க ஹாபி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஹாபியை எவ்வளவு இதாக சீரியஸா பண்றீங்க, உங்களுக்கு எந்த இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இப்போ ஹாபி எந்த அளவு சீரியஸா பண்றீங்களோ அந்த மாதிரி ஒர்க்கையும் நீங்க பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான் அவங்க. இப்ப ஜாப் சீக்கிரம் கேம்பஸ் இன்டர்வியூ, இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், ஆல்ரெடி ஜாப்ல இருக்கலாம், ஒரு எம்ப்ளாயியா இருக்கலாம். இப்ப பாருங்க அவங்க ஃபரிடா மேம் வந்து பேங்க்ல ஒர்க் பண்றாங்க. இப்ப அவங்கள்ட்ட கேட்கலாம், வாட் இஸ் த பெஸ்ட் திங் அபவுட் ஃபரிடா மேம். உங்களுக்கு நீங்க தமிழ்ல சொல்லலாம், அப்புறம் இங்கிலீஷ்ல நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, நீங்க பண்ற ஒர்க்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? Conversation with customers, sir. ஓகே, வாட் இஸ் யுவர் பொசிஷன் இன் தி பேங்க், பேங்க்ல என்னவா இருக்கீங்க? I am officer. கேன் யூ ரிப்பீட்? I am officer. எனக்கு கரெக்டா தெரியல, இன்னொரு வாட்டி தெளிவா சொல்லுங்க. பேங்க்ல I என்னவா am இருக்கீங்க? officer. I am working as a officer. ஆபீசர். சரி, Yes, sir. எக்ஸாம்ஸ் எழுதினீங்க நீங்க, யூ காட் இன்டு எ பேங்க், ரைட்? IBBS. IBBS. What is that? Can you expand it? Can you expand that to Indian banking? What is that IBPS? One நிமிஷம் sir. Don't worry, you don't have to refer. But IBPS. Indian banking. Yes, sir. Okay, what do they test? என்ன test பண்றாங்க? What do they test? என்ன test பண்ணுவாங்க? Competitive examination. They conduct competitive examination like சில reasoning, maths, GK, English, like When did you write the exam? 2018, sir. I wrote the exam. இப்ப நீங்க ஃபுல்லாவே சொல்லலாம். I wrote the exam. I wrote the exam in 2008. 18. Very good. What's your native place? My native place, Yes. Kanyakumari district, sir. Nagarkovil. Oh, Nagarkovil is the town, right? Sir, my native place is Tirunelveli, sir. Very good, very good. ரொம்ப ஒரு நாகர்கோவிலும் சரி திருவண்ணாமலையும் சரி ரொம்ப பாப்புலர் டெஸ்டினேஷன். ஏதோ ஒரு வகையில வந்து நாகர்கோவிலும் ஒரு புனித இடம், திருவண்ணாமலை ஸ்பிரிச்சுவல் நர்வ் சென்டர். வெரி குட். இப்ப நான் பேசுனேன் இல்லைங்களா, இப்ப ஃபரிடா மேம்கிட்ட நான் இப்ப பேசுறேன்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. அந்த ஒரு கான்வர்சேஷன்ல நீங்க அப்படி போகலாம். ஒருத்தவங்க எம்ப்ளாயியா இருக்காங்க, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க,
இல்ல ஒரு ஸ்டூடெண்ட் கேம்பஸ் இன்டர்வியூக்கா ரெடி ஆகுறாரு, இல்ல ஒருத்தர் வந்து ஜாபுக்காக போகணும்னு ட்ரை பண்றாரு, அங்க இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கேள்வி பதில் உங்களோட ஏரியால கேள்வி பதில ரெடி பண்ணுவோம். அப்பதான் நாளைக்கு வந்து ஒரு இடத்துல tell us about yourself னா இருக்கணும். இப்ப for example, like 5 years from now, 10 years from now, you want to Yes, be a sir. manager, you want to be a manager, right? Yes, sir. So what you have to do? You have to do additional exams. You have to appear for additional exams, or you have to work hard. What should you do? Additional exams, sir. Can you name the exam? What is the name of those exams? Can you name one of those exams? Just a promotion exam, sir. They will conduct in உள்ளாடி conduct பண்ணுவாங்க. That means Very good. Very good. It is. yearly they conduct, sir. Oh, okay. Very good. And so you said the customers. What part of it that you enjoy most? Like when you say when you deal with customers, why do you enjoy? Why do you enjoy? Why do you like it? Why do you say you like it dealing with the customers? They are coming from different areas. They telling their story. Some customers are coming from rural village, some other places for seeking loan. Very good. Very good. So So they talk are about sharing. They are sharing some different field yeah. experience also. You tell me, ma'am, what is the most challenging part of your job? உங்க ஜாப்லயே ரொம்ப சேலஞ்சிங்கான பார்ட், சவாலான ஒரு பகுதினா என்னது? We can't appraise customers, sir. Sometimes they are how to say, um, அவங்கள புரிய வைக்க முடியாதா? very well. Yes, sir. ஏன் புரிய வைக்க முடியாது? எங்க கஷ்டம் இருக்குது? Sometimes மேபி அவங்க வந்து அவங்க வந்து எஜுகேட்டட் பீப்புளா இருந்தாலுமே கூட சம்டைம் தே காண்ட் அக்செப்ட் அந்த என்ன ட்ரூ நடக்குதுங்கிறது அவங்க வந்து அவ வில்லிங்கா இருக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எந்த ஏதாவது ரூல் அக்செப்ட் பண்ண மாட்டாங்களா? பேங்கோட ரூல, பாலிசிய எதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க? ஏதாவது சம் சார்ஜஸ் ஏதாவது பண்ணி டெபிட் பண்ணியிருந்தாங்களோ சம்திங் ஏதோ இருந்துன்னா அந்த ரியாலிட்டி என்னன்னு அக்கௌண்ட் ஓபன் பண்ற டைமே தே காண்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின். அதுக்கு பிறகு வந்து நான் இது வைக்கல நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கும், சேலஞ்சிங்கா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். மேபி அவங்களை இது பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணி விட்டுறலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இருப்பாங்க. இப்ப நீங்க பேசுனீங்க இருப்பாங்க. அப்புறம் வந்து லோன் ஏதாவது எஸ் சார். லோன் வந்து லோன் எல்லாமே கேட்க வரும்போது அவங்க வந்து நல்ல ஒரு இதா கேட்குற மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. கட்டிடலாம் வச்சிடலாம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த லோன் வந்து நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். வெரி குட். இப்ப இந்த பேசுனீங்க இல்லையா, இத அப்படியே நீங்க இங்கிலீஷ்ல கொண்டு வாங்க. இதுதான் வந்து உங்களோட ஜாப்ல இருந்து கொண்டு வர்றப்ப ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். ஏன்னா எனக்கு பொதுவாக பேங்கிங் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு லோன் ஏதோ ஒரு லோன் வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்போம். ஸோ பேங்கை பத்தி எல்லாருக்கும் ஒரு ஐடியா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க இன்சைடர்ல இருக்கப்ப இன்னும் டெப்தா உங்களுக்கு தெரியலாம். அதனால நீங்க என்ன பேசினாலும் எப்படியாவது ரிலேட் பண்ணிக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். பட் த திங் இஸ், இப்ப நீங்க பேசுனதுல சிங்குலர் ப்ளூரல் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்கு. தேர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லுவோம், தேர் ஸ்டோரி அப்படின்னீங்க. அந்த எஸ் சிங்குலர் ப்ளூரல்ல கொஞ்சம் கான்சியஸா இருந்தாலே நமக்கு அந்த கிராமர் வந்து வந்துடும். சில்ட்ரன் சைல்டு, சைல்டு சில்ட்ரன் சொல்ற மாதிரி. எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்னு கேட்கிறப்ப தேர் ஸ்டோரிஸ். நீங்க வெரி குட் ஆன்சர். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஸ்டோரி, ஒருத்தவங்களுக்கு ஒரு யூனிக்கா ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கடந்து வந்திருக்காங்கன்னு அவங்க ஷேர் பண்றப்ப நமக்கு உண்மையிலேயே பிடிக்கும். அதனாலதான் நிறைய பேருக்கு மூவிஸ் பிடிக்கும், ஸ்டோரி புக் பிடிக்கும். எல்லாமே காரணம் என்னன்னா, நமக்கு தெரியாத ஒரு உலகத்துல இருந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று புதுசா பண்றாங்க. நம்ம பண்ணாத ஒரு விஷயத்த கூட அவங்க பண்ணலாம். வேற ஜாப்ல இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், இல்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கூட இருக்கலாம். ஸோ லாட் ஆஃப் தோஸ் திங்ஸ் ஆர் தேர். வெரி குட். பட் எப்பயுமே உங்களை பேச ஆரம்பிக்கிறப்ப உங்களை பத்தி பேசணும். இன்னைக்கு பண்ண மாதிரி இதை அப்படியே ஜாட் டவுன் பண்ணணும். இப்போ உங்களை பொறுத்தவரையிலும் மேம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, கோதை மேம். நீங்க எம்ப்ளாயியா இருக்கீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் வந்து நான் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கொடுக்குறப்ப
ஒரு எம்ப்ளாயியா இருக்கிறப்ப எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஆனா ஓகே பேசிக் மாறாது. ஒரு 20-25 கொஸ்டின் போட்டிருக்கிறது எதுவுமே இதுல மாறாது. இதுக்கு அடிஷ்னலா நீங்க பண்றப்ப ஐ எம் a பேங்க் எம்ப்ளாயி, ஐ ஹவ் been working in the bank since 2008. நீங்க கண்டினியூஸா சொல்லலாம் ஐ லைக் திஸ். இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன். இப்ப இது ஒரு ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், குயிக்கா கேட்டுறேன். எஸ் சார் எஸ் கோதை மேம், உங்களுக்கு Yes, sir. யுவர் கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த். Greatest strength. இத வந்து உங்களை பத்தி சொல்றப்ப சொல்லலாம். யுவர் வீக்னஸ். இது 2 பேருமே எனக்கு சொல்லுங்க. ஐம் உங்க அப்படி மை கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அந்த மை பதில் யுவருக்கு பதில் மை வரும், அவ்வளவுதான். இஸ் ஒரே ஒண்ணு சொல்லணும், ஒரே ஒரு வார்த்தை. மை Self confidence. இன்னொரு வாட்டி. Self confidence. எஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். வெரி நைஸ். இதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வரணும். ஃபரிடா மேம், உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன? I'm easily mingled with உங்க ஃபீல்ட்ல இருந்தே people, சொல்லலாம். sir. உங்களை பொறுத்தவரையிலும் எனக்கு இந்த கேரக்டர், இந்த விஷயம் வந்து சூப்பரா நான் பண்ணுவேன். எல்லாரையும் கம்பேர் பண்றப்ப இது இப்ப இவங்க சொன்ன செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். Sudden I open mouth. Yes, sir. Myself also ஒரே வார்த்தையில self-confidence. சொல்லணும்னா உங்களோட பெரிய ஸ்ட்ரென்த் என்ன? என்னோட செல்ஃப் ஸ்ட்ரென்த்தே என்னோட கான்ஃபிடென்ட் தான் சார். சடனா நான் எல்லாம் பேசிடுவேன் வாய் திறந்து எதுவுமே. வெரி குட். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அவ்வளவுதான். எனக்கு வேண்டியது அதுதான். இப்போ உங்களோட பெரிய வீக்னஸ் என்ன? ஏதாவது ஒண்ணு இருக்கும். இப்ப வந்து Weakness-னா இப்ப இல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, பப்ளிக் ஸ்பீக்கிங் சில பேர் நர்வஸா இருப்பாங்க. எஸ் சார். நல்லா பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா நான் ஒரு 100 பேருக்கு முன்னாடி பேச சொன்னாக்கா அப்படியே இதாயிடுவாங்க. எஸ் சார். இது ஒரு எஸ் சார், கரெக்ட் சார். ரைட். வெரி Of குட். course. கோதை மேம், உங்களோட பெரிய வீக்னஸ் Yes, என்ன? sir. Same. ரைட். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது சொன்னேன். ஒருத்தவங்களுக்கும் ஒண்ணு இருக்கும். இப்ப சில பேர் பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னா தெரியுங்களா? No, sir, I don't know. மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல ஒரு வேலையை கொடுத்துருவாங்க. மேனேஜரா இருப்பாரு இவரு. ஆனா அவர் பக்கத்திலேயே உட்காந்து அவர் பண்றாரான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அவர் மேல நம்பிக்கை வச்சு விட்டுட்டா 100க்கு 90 வாட்டி வேலை நடந்துரும். ஆனா ஒரு 10 வாட்டி வேலை நடக்காம இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாவே உட்காருவாங்க. அது வந்து ஒரு வீக்னஸா இது பண்ணுவாங்க. அது வந்து ஒரு டெவலப் பண்ணிக்கிறது, அது ஒரு வீக்னஸா இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஒருத்தவங்களுக்கு அடுத்தவங்களை டக்குன்னு நம்பிடுறது, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? அது என்னோட வீக்னஸ். இது வந்து இன்னசென்ட். இன்னசென்ட். ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிறது. நான் ரொம்ப நம்பிடுவாரு. இன்னசென்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த இன்னசென்ட்டும் வீக்னஸா சொல்லலாம். ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க வந்து உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணி பண்ணணும். இது சாதாரண விஷயம் இந்த கொஸ்டின்லாம். குறிப்பா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போறப்ப நம்ம பெருசா சொல்ல முடியாது. இப்போ வந்து கிரேட்டஸ்ட் வீக்னஸ்ல சில பேர் லேசியா இருப்பாங்க. காலையில அந்த நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க, நைட்டு நேரத்துக்கு படுக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு வீக்னஸ் தான். ஆமா. இதை எப்படி இது பண்ணுவோம், இந்த வீக்னஸ் எப்படி கொண்டு வரணும், அதையும் கேள்வியா கேட்பாங்க. ஹவ் ஆர் யூ கோயிங் டு. இப்ப பாருங்க, ஒரு பர்டிகுலர் டயத்துல மார்னிங்ல யோகா கிளாஸ் போறோம். யோகா கிளாஸ் கரெக்டா அந்த டயத்துக்கு போகணும்னு கொண்டு வந்துட்டோம்னாக்கா நைட்டுக்கு நேரத்துக்கு தூக்கம் வந்துடும். கஷ்டம் அது பண்றது, இருந்தாலும் நைட்டு நேரத்துக்கு தூக்கம் வந்துடலாம். இந்த வீக்னஸை ஓவர் கம் பண்ணணும். ஸோ என்ன பிளான் வச்சிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் யுவர் பிளான் ஃபார் ஓவர் கமிங் யுவர் வீக்னஸ் கேட்பாங்க. அது வந்து எகெயின் இதை நீங்க அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ எனக்கு குறிப்பா என்ன வேணும்னா, நான் ஒரு 30 கொஸ்டின் தான் எடுத்தேன். இதுல ஒரு 100கணக்கான கொஸ்டின்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு அடிப்படையில உங்களுக்கு எடுக்கணும். இப்போ அடுத்த கிளாஸ் இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பெரிய பேராகிராஃபா உங்களை பத்தி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரிஜினல் ஸ்கிரிப்ட். எங்க போனாலும் அதை பத்தி நீங்க பேசலாம். ஃபரிடா மேம், நாளைக்கு உங்களுக்கு ப்ரமோஷன்ல ஒரு இன்டர்வியூ கேட்கறாங்கன்னா அதை பத்தி தான் நீங்க பேச போறீங்க இல்லையா?
உங்களுடைய ஜாப் நீங்க என்ன பண்ணீங்க இது வரையிலும், என்ன பண்ணணும், Okay. எதுக்கு அங்க உங்களோட உங்களை எதுக்கு அவங்க மேனேஜர் ஆகணும், என்ன கேள்வி கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம் இல்லைங்களா? Okay, yes, sir. அதை தான் நீங்க டெவலப் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்காக தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இதை டெவலப் பண்ணி அடுத்தடுத்த கிளாஸ்ல கொண்டு வரலாம். இதுல வந்து நிறைய விஷயம் இருக்கு. இந்த செல்ஃப் இன்ட்ரோங்கிறது ஒரு இது, அவ்வளவுதான். செல்ஃப் இன்ட்ரோங்கிறது இதுலயே நீங்க ஜாப்ல வந்து ஹையர் லெவல் நீங்க இந்த ப்ரமோஷன் இன்டர்வியூ எல்லாம் பண்ணணும்னாக்கா பேசிக் கொஸ்டின்ஸை நீங்க எப்படி டீல் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அதை பத்தி நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம இது பண்ணுவோம். இந்த செல்ஃப் இன்ட்ரோ இந்த பேசிக்கை தாண்டி போகணும். பட் அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்ஸ் தரவாகணும். கேள்வி கேட்டாலும் சரி, பதில் சொன்னாலும் சரி, கரெக்டா கேள்வியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ we can also have that kind of an interview in the next class. Okay, sir. நான் அனுப்புறேன் இந்த கொஸ்டின்ஸ் இது. நீங்க ஏதாவது மிஸ் ஆயிருந்தா இது பண்ணுங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தம் நீங்க எழுதியிருக்கீங்க, வெரி நைஸ். ஸோ நான் அது ஒரிஜினல் ஆன்சர்ஸும் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். இதுல வந்து தமிழ்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம். லுக் அட் தட். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எல்லாம் இருக்குது. இதுல வந்து ஒரு டிப்பிக்கல் ஆன்சர்ஸ் நான் போட்டிருக்கேன், இதுல பாருங்க. ஸோ இது எல்லாமே அனுப்புறேன். இந்த மூணையுமே பார்த்துங்க நீங்க. Okay, sir. நான் ஒரு டிப்பிக்கல் ஆன்சர் கொடுத்துருக்கேன். நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி பார்த்துட்டு நீங்க எடிட் பண்ணிக்கிங்க, உங்க ஸ்கிரிப்டை எடிட் பண்ணிக்கிங்க. இது எதுவும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாம பக்காவா இருக்கும், நீங்க பார்த்துக்கலாம். யூ கேன் லுக் அட். ஓகேங்களா? இதுல The எல்லாமே homework question and answers are there, like paragraph. கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். இந்த 30 சென்டென்ஸையும் நீங்க உங்களுடைய ஆன்சரை கரெக்டா எழுதி எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி ஆடியோ கட் பண்ணி அனுப்பணும். அவ்வளவுதான். Okay, sir. ஆன்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு எல்லாமே இதுல இருக்கும். இந்த லாஸ்ட் 3 ஒர்க் ஷீட்டை பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் உள்ளதுக்காக அப்புறம் 37 கொஸ்டின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ணது. இது என்னுடைய மாஸ்டர் ஆன்சர் இதுல இருக்கும். பார்த்து இதுல எல்லாமே இருக்கும். Okay, sir. Okay, sir. நினைக்கிறேன் இது வந்து கிளாஸ்ல போட்டு அனுப்புறேன். புதன்கிழமை சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். Thank you, Thank sir. you. Thank you, sir. Good night, sir. குட் நைட். தேங்க்யூ.